அனைவருக்கும் டிவைன் ஹிலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்குறது ஸ்ரீ சக்கரத்தின் இரண்டாவது ஆவரணம். அதாவது ஆபரணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆவரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இரண்டாவது ஆவரணம் 16 இதழ் தாமரை கொண்டது. என்ன நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரோஜா நிறத்தில் இருக்கும், ரோஸ் கலரில் இருக்கும். இதுதான் இதனுடைய நிறம். இது ஆத்ம சாதகரின் ஸ்வப்ன அவஸ்தை மற்றும் சரீரத்தினால் அடையும் அனுபவத்தையும் குறிப்பிடுகிறது. இந்த ஆவரணத்தின் 16 இதழ்களுக்கு பிராணன் 5, ஞான எந்திரங்கள் 5, கர்ம எந்திரங்கள் 5, மனம் ஆக 16 என்பது கணக்கு. இவை அனைத்துமே நமது கட்டுப்பாட்டுக்குள் இருந்து அடங்கி நடந்து யோக சாதனையோ பக்தி மோட்சமோ அடையலாம். இவைகளுக்கு நாம் எஜமானர்களாக இருக்க வேண்டுமே தவிர இவைகள் நமக்கு எஜமானனாக இருக்கக்கூடாது என்பது இதனுடைய தத்துவம். இந்த ரெண்டாவது ஆவரணத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்களை கொண்டாடுறது. இன்னர் சோல், அவுட்டர் சோல் அப்படின்னு சொல்லிட்டு 2 நிலைகள் இருக்குது. உள்முக தியானம், வெளிமுக தியானம் அப்படின்னுவாங்க. அஷ்டகர்மத்தில் உள்முகமாக போகக்கூடியது 4, 8 அஷ்டகர்ம விதிகளில் 8 விதிகளில் உள்முகமான 4 விதியும் வெளிமுகமான 4 விதியும் இருக்கும். இந்த வெளிமுகமாக போகிறதுக்கு ஒரு ஆச்சாரம் இருக்கும். இதில் இந்த சர்வாச பரிபூர்ண சக்கரத்தில் 16 குப்த யோகினிகள் இருக்கிறாங்க. அவருடைய பெயர்கள் காமகர்ஷினி, புத்தியாகர்ஷினி, அகங்காரகர்ஷினி, சப்தாகர்ஷினி, ஸ்பர்சாகர்ஷினி, ரூபாகர்ஷினி, ரசாகர்ஷினி, கந்தாகர்ஷினி, சித்தாகர்ஷினி, தர்யாகர்ஷினி, சம்ருத்தியாகர்ஷினி, நாமகர்ஷினி, பிஜோகர்ஷினி, ஆத்மகர்ஷினி, அம்ருதாகர்ஷினி, சரீராகர்ஷினி அப்படின்றது இந்த 16 குப்த யோகினிகள் அப்படின்னு சொன்னால் தேவதைகள். யோகினிகள் அப்படின்றது தேவதைகள். இந்த 16 குப்த தேவதைகள் இந்த ரோஸ் கலர் இருக்கிற ரோஜா நிறத்தில் இருக்கக்கூடிய தாமரை இதழ் தான். இதில் இருக்கக்கூடியது முக்கியமானது. முதல் ஆவரணத்துக்கு அடுத்தது இரண்டாம் ஆவரணம் தாமரை இதழினுடைய ஆவரணம். இந்த அஷ்டகர்மத்தில் இந்த இரண்டாவது ஆவரணம் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், உள்முக தியானத்திலிருந்து இப்போ வெளிமுக தியானத்துக்கு வெளியே வரும், அதுதான் குறிக்குது. அஷ்டகர்மத்தில் இயமம், நியமம், ஆசனம், பிராணயாமம், பிரதியாகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படின்னு சொல்லிட்டு 8 அஷ்டகர்ம செயல்பாடுகள் இருக்குது. இதில் இயமம், நியமம், ஆசனம், பிராணயாமம் அப்படின்றது உள்முகமான, அதாவது நமக்கு உள்ள கூட செய்கிறது. இயமம்ன்றது ஒரு சில ஆச்சாரம். இந்த அஷ்டகர்மத்தில் இயமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் 4 படிகள் இருக்குது. ஒரு நிலைக்கும் 8 அஷ்டகர்மத்திலையும் ஒரு படியிலையும் 4 நாள் இருக்குது. இதில் ஏமம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நாம் அஹிம்சா, சத்தியம் ஸ்தேயா, பிரம்மச்சாரியா, பரித்ரகா யாமி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அஹிம்சா அப்படின்னு சொல்கிறது உயிர்களை கொல்லாமல் இருக்கிறது. சத்தியம் ஸ்தேயா அப்படின்றது சத்தியமா அப்படின்னு சொன்னால் உண்மை பேசுகிறது. ஸ்தேயன்னா பொய் சொல்லாமல் இருக்கிறது. பிரம்மச்சாரியான்னா ஆச்சாரங்களை கடைபிடிக்கிறது. பிரம்மச்சாரியம் அப்படின்னா பிரம்மனுடைய ஆச்சாரங்களை கடைபிடிக்கிறது தான் பிரம்மச்சாரியம். நிறைய பேர் பிரம்மச்சாரியம்னே தனியாக இருந்து நம்ம குடும்பஸ்தர்கள் இல்லாமல் தனி மனித ஒழுக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பிரம்மச்சாரியம் அப்படின்றது பிரம்மனுடைய ஆச்சாரம், அதாவது ஒழுக்கங்களை, நியதிகளை தான் அது பிரம்மச்சாரியம் சொல்லும். அப்புறம் பரித்ரகா யாமி அப்படின்னு சொன்னால் பிச்சை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஏமத்தில் இந்த 4 ஒழுக்கங்கள் இருக்கும். ஒரு இதுலேயும் நியமத்தில் சௌச, சந்தோஷ, சுவாத்தியாயா அப்படின்னு வரும். நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அதில் சௌசம் அப்படின்னு சொன்னால் உடல் தூய்மை, சுவாத்தியாயா அப்படின்னு சொன்னால் உள்ள தூய்மை, இந்த மாதிரி சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் உள்ள தூய்மை, சுவாத்தியாயா அப்படின்னா தெய்வீக நூல்களை கேட்குறது, தெய்வ நூல்களை படிக்கிறது, தெய்வ ஆச்சாரத்துக்குள்ளேயே இருக்கிறது, மந்திரங்களை ஜபிக்கிறது. இந்த மாதிரி ஒழுக்கங்கள் ஒன்றுக்குள்ளேயும் ஒரு இன்டர் செக்ஷன் இருக்கும். அதனுடைய அடிப்படையில் இந்த அஷ்டகர்மமில் இயமம், நியமம், ஆசனம், பிராணயாமம் அப்படின்றது உள்முகமாக செய்யக்கூடியது.
மூச்சு பயிற்சி ஆசனங்கள் எல்லாம் உள்முகமாக சேர்க்கிறது. இந்த பிரதியாகாரன்றது தான் வெளியே வர்றது. தாரணை, தியானம், சமாதி நிலை இதுன்றது வந்து இன்னர்லேருந்து அவுட்டருக்கு வருது. இன்டர்னல்லேருந்து எக்ஸ்டர்னலுக்கு வர்றது இந்த பிரதியாகாரம், தாரணை, தியானம், சமாதி. பிரதியாகாரம் தான் வெளியில் வர்றதுக்கான வழி. இப்படி நிறைய ஒழுக்கங்கள் இருக்குது. இந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய ஆவரணத்தில் இந்த 16 இதழ்கள் குப்த யோகினிகள் அப்படின்னு பேர். அவங்க பேர் குப்த யோகினிகள் அப்படின்னு சொன்னால் மறைந்து இருப்பவர்கள் என்று பொருள். இவர்கள் ஸ்தூல சரீரத்தில் மறைந்து சூட்சும சரீரத்தில் வெளியுருவாங்க. ஸ்தூலம் அப்படின்றது உடல் சம்மந்தப்பட்டது, சூட்சும சரீரம் அப்படின்றது உள்ளம் சம்மந்தப்பட்டது. இந்த 16 தேவதைகளுக்கும் நாயகியாக இருப்பவள் திரிபுர சுந்தரி தான், சக்கரேஸ்வரி அப்படின்னு சொல்லுவாங்க. சம் என்பது இதனுடைய சந்திர பீஜ பிரதியாகம். இதனுடைய மந்திரம் வந்து சம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து இதனுடைய முக்கியமான மந்திரம். இது 2வது ஆவரணம். இந்த 2வது ஆவரணம் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.